மதுரை சோழவந்தான் அருகே கனமழை காரணமாக கழிவுநீர் கலந்த வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. மதுரையில் நேற்று இரவு, அதாவது நேற்று மாலையிலிருந்து இரவு வரை 3 மணி நேரம் இடைவிடாது பெய்த கனமழையினால் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சிக்குட்பட்ட 2வது வார்டு மருதார் நகர் பகுதியில் இந்த 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் மற்றும் கழிவுநீர் கலந்து தண்ணீரானது வீடுகளுக்கு புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று மாலை, அதாவது மதுரையில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் நேற்று மதுரை சோழவந்தான் பகுதியில் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக கனமழையானது இடியுடன் கூடிய பெய்தது. இதனால் அந்த மருதார் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் கழிவுநீருடன் மழைநீர் புகுந்ததால் தற்போது தங்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இன்று திங்கட்கிழமை வேலைக்கு செல்பவர்கள், அதே போல பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுடைய அந்த உடைமைகளில் தண்ணீர் புகுந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை இந்த பகுதி மக்களிடையே தண்ணீர் தேங்கி வீடுகளுக்குள் அடிக்கடி மழைநீர் புகுவது இயல்பாக இருந்து வருவதாகவும், குறிப்பாக தேனூர் பகுதியிலிருந்து வைகை அணையிலிருந்து வரக்கூடிய அந்த கால்வாய், பாசன கால்வாயை தூர்வாரினால் மட்டுமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தேங்குவது நிறுத்தப்படும் என்று பலமுறை தெரிவித்தும் பேரூராட்சி தர்க்க நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருவதாகவும், இதனால் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் முழுவதுமாக இந்த மழைக்காலங்களில் இந்த தண்ணீரானது வீடுகளுக்கு புகுந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகமும் அதே போல பேரூராட்சி நிர்வாகமும் தகுந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதற்கு தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சாரா, விவரங்களுக்கு நன்றி அருண்.